எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி பாசி பருப்பு இட்லி பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறது பார்க்கலாம். 1 கப்பு பாசி பருப்பு. இப்போ தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஒரு 3-4 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நான் 4 வாட்டி வாஷ் பண்ணியிருக்கேன். இப்போ தண்ணி ஆட் பண்ணி ஒரு 3-4 ஹவர் அப்படியே ஊற வச்சிடலாம். 4 ஹவர் ஆயிடுச்சு. இப்போது பருப்பு எடுத்து நம்ம மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஒரு பேஸ்ட்டாக நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கிரைண்ட் பண்ணி ஆயிடுச்சு. ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். கால் கப்பு யோகர்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தயிர் இருந்தால் தயிர் ஆட் பண்ணுங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சைடில் வச்சுக்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, 1 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கட் பண்ண கருவேப்பிலை, துருவின கேரட், 1 கேரட் ஆட் பண்ணியிருக்கேன், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் பவுடர். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த இந்த கேரட்டெல்லாம் நம்ம பாசி பருப்பு மாவுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி, தேவையான அளவுக்கு உப்பு. ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் ப்ரஷ் பண்ணிக்கிறேன். இப்போ ஏற்கனவே நான் தண்ணி வச்சுருக்கேன் இட்லி பாத்திரத்தில் பாயில் ஆகிறதுக்கு. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவில் 1/2 டீஸ்பூன் ஈனோ ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இமீடியட்டாக நம்ம இட்லி தட்டில் ஆட் பண்ணி நம்ம 10 மினிட்டு ஸ்டீம் பண்ணிக்கலாம். இப்போது 10 மினிட் ஆயிடுச்சு. நம்ம இட்லி நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம ஹெல்த்தியான பாசி பருப்பு இட்லி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்ச சட்னி வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.